உங்கள் மொபைலில் இது போல் லான்ச்சர் வேணுமா? சும்மா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு பொது இடங்களில் நீங்கள் இப்படி ஒரு லான்ச்சர் எடுத்து ஓப்பன் பண்ணி உங்கள் அம்மா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இந்த லான்ச்சரை டவுன்லோட் பண்ணணும்னா தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த லான்ச்சரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த லான்ச்சர் எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க aavot.com அப்படின்னு டைப் பண்ணால் முதல்ல வரும் இந்த ஆப்பை டச் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் நியூ லான்ச்சின் டைப் கொடுத்து சர்ச் கொடுங்க, ஓப்பன் ஆகும். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க. இங்கெல்லாம் டவுன்லோடு கேட்கும், இதெல்லாம் டவுன்லோட் கொடுக்காதீங்க, இதுவும் டவுன்லோட் கொடுக்காதீங்க, இதுவும் டவுன்லோட் கொடுக்காதீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி மேலே ஒரு இது வரும், அதுவும் டவுன்லோட் கொடுக்காதீங்க. இந்த ப்ளூ கலரில் டவுன்லோட் ஆப் வருங்க, அதை டச் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போகும். நான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். என்டர். இது போல் மாறிடும் உங்கள் மொபைலில் உள்ள லான்ச்சர். இது அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்தது செட்டிங்ஸ் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற செட்டிங்ஸு, அப்புறம் சைடில் ஒரு ப்ளஸ் மார்க்கு, அப்புறம் இந்த லான்ச்சர் இது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளிட்டு இந்த லான்ச்சரை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த ஆப் இருக்குதோ அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் அப்படியே இப்படியே உட்காந்து கேம் ஆடுற மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்கலாம், விளையாடிட்டு இருக்கலாம். விளையாடிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்கள் டச் பண்ண சும்மா சைடில் இருக்கலாம் என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஐ தொட்டா இன்ஸ்டாகிராம், எம் தொட்டா மேப், எஸ் தொட்டா செல்லினம், வி தொட்டா வீடியோஸ். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஏர்டெல், ஏவிலேருந்து Z வரைக்கும் இருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் பர்சனல் ஆப் ஏதாச்சும் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்க பண்ணீங்கன்னா, நான் எந்த ஆப்பை வந்து ஹைட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த ஆப்பை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹைட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் ஹைட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இது ஷார்ட்கட்டு. இப்போ அதே டைமிங் உங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம், ரேம் கிளியர் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம். அந்த செட்டிங்ஸ்லாம் வால்பேப்பர், தேவையான வால்பேப்பரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த வால்பேப்பர் வேணும்னா இந்த வால்பேப்பர் வச்சுக்கலாம். எந்த வால்பேப்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த வால்பேப்பரை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வால்பேப்பர் தான். எந்த வால்பேப்பரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த வால்பேப்பரை நம்ம வச்சுக்கலாம். சும்மா டச் பண்ணாலே போதும், இந்த வால்பேப்பர் நமக்கு செட் ஆகும். ஹோம் செட்டிங்ஸு இது வேணும்னா வச்சுக்கலாம், இது வேணும்னா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஆப்ஸ் வந்து என்ன சைஸில் வேணும்ன்றது சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். இது நார்மல் இப்போ பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக என்ன சைஸ் அது மாதிரி இருக்குது. இது லைவ் வால்பேப்பரும் இருக்குது. லைவ் வால்பேப்பர்னா டிசைன், ஏதாவது டிசைன் வரும்.
லைவ் வால்பேப்பர்லாம் வச்சா வந்து பேட்ரி சீக்கிரத்தில் டவுன் ஆகிடும். உங்கள் மொபைல் இது போல் வித்தியாசமாக லைவ் வால்பேப்பர் என்னென்ன இது வேணுமோ எல்லாமே இதில் கீழே இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் லைவ் வால்பேப்பர்னால் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு வால்பேப்பர் நம்ம டச் பண்ணுவோம். 1 செகண்டில் உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் டவுன்லோட் ஆகிடும். ஃப்ரீ தான் இது. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பப்ளிக்கில் போய்ட்டு வச்சு இந்த மாதிரி லான்ச்சரை ஓப்பன் பண்ணி நீங்கள் சும்மா அப்படி கேம் ஆடுற மாதிரி எதோ தேடுற மாதிரி சும்மா கேம் ஆடுற மாதிரி சும்மா சர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். பார்க்குறவங்களுக்கு இது என்ன மாடல் மொபைல், இது வித்தியாசமாக இருக்குது. இந்த லான்ச்சர் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.